ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. புலம்ப ஆரம்பிக்கலாமா? இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, நான் ரொம்ப ரேண்டமாக நான் கோ த்ரூ பண்ணேன், இல்லை என் கண்ணில் பட்ட மீம்ஸு, இல்லை நான் கேட்ட வாக்கியங்கள், வசனங்கள், தத்துவங்கள், இல்லை என் வாழ்க்கையில் நடந்தது, அதெல்லாம் வச்சு நார்மலாக புலம்பக்கூடிய ஒரு சேனல் கைண்ட் ஆஃப் திங் தான் இந்த பாட்காஸ்ட் அப்படிங்கிறது. மேக்ஸிமம் உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தூக்கம் வரும். ஏன்னா இஷ்டத்துக்கு என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பேன். இந்த சேனல் ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்குலாம் அது தெரியும். நீங்கள் ஹெட்செட்லாம் போட்டு வேறு ஏதாச்சும் ஒர்க்லாம் இருந்துச்சுன்னா அதையும் கூட பார்த்துக்கிட்டே இந்த பாட்காஸ்ட் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாதுன்ட்டு நம்புகிறேன். ஒரு குட்டி நப்பாசில் நம்புகிறேன். சரி, ஓகே, இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னு நான் யோசித்தேன் அப்படின்னா, நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து பாட்காஸ்ட்லாம் வந்து அப்பப்போ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பேராச்சும் மெசேஜ்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க. பாட்காஸ்ட் சேனல் கூட ஒரு பர்சனல் கனெக்ட் வச்சுக்கிறீங்க. ட்ரால் சேனலில் கூட இந்த பர்சனல் கனெக்ட் இல்லை. நிறைய பேர் வந்து நீங்கள் ஃபன்னாக இருக்குது, சிரிக்க வச்சுருக்கீங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் போனதே தெரில, என் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாக இருக்குன்னா ஜென்யூனாக மெசேஜஸ் வந்திருக்கு. நான் ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்காகலாம் சொல்ல, வந்திருக்கு, நடந்திருக்கு சொல்கிறேன். அது ஒரு மாதிரி, அதுவும் ஓகே தான், ஹாப்பி தான். ஆனால் பாட்காஸ்ட் சேனல் கூட நிறைய பேர் பர்சனலாக ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஃபாலோவர்ஸ் கம்மி தான், 15,000 பேர் தான் இருக்கீங்க. அதில் ஒரு வீடியோ போட்டால் 2,000 பேர் 3,000 பேர் தான் மேக்ஸிமம் பார்க்குறீங்க. ஆனால் அந்த பர்சனல் கனெக்ட், இந்த ரிலேட்டபிளுங்கிறது இருக்குன்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு வந்திருக்க மெசேஜஸ்லேயே இருக்கட்டும், இன்றைக்கி காலையில் கூட கயிறு மிட்டாய் பிரசாந்த் ப்ரோ பேசிக்கிட்டு இருந்தார். கயிறு மிட்டாய்னு ஒரு யூடியூப் சேனல் இருந்துச்சு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மறுபடியும் அது ரீஜென்ரேட் ஆகும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவரும் நிறைய விஷயங்கள் சொன்னார். அவரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்ன ஒரு விஷயம் வந்து, பாட்காஸ்ட் பேசுங்க ப்ரோ, பாட்காஸ்ட் போடுங்க, நல்லா இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்னத்தையாவது பண்ணியா, உனக்கு எதிரி நீ மட்டும்தாங்கிற அந்த மாதிரி நிறைய பேசிகிட்டு இருந்தோம் நானும் அவரும். சரி, அவர்கிட்ட பேசினதே ஒரு பாட்காஸ்ட்டாக பேசலாமா அப்படின்லாம் யோசித்தேன். அது கொஞ்சம் எலாபரேட்டடாக, டீட்டெயில்டாக, கொஞ்சம் பொறுமையாக போடலாம். ஏன்னா இப்போ வந்து நான் ஒரு எடிட்டிங் பண்ண போகிறேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பேர் வர போகிறாங்க. பாவம், லைஃப் பற்றி புலம்புறக்கு தான் எல்லாருமே இங்கே நிறைய பேர் நிறைய கோ த்ரூ பண்ணுறாங்க. யாருமே எதையுமே வெளியே காமிச்சிக்கிறது இல்லை. த பெஸ்ட்டு ஐ கேன் டூ அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அது என்ன தெரியுமா? ஐ கேன் அட்லீஸ்ட் பி ஹியரிங் இயர்ஸ், ஐ கேன் ஆல் பி யோர் இயர்ஸ். நீங்கள் எவ்வளோ நாள் புலம்பு அதை நான் கேட்குறக்காச்சும் ரெடியே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஜோனாச்சும் என்னால் ஒருத்தங்களுக்கு கொடுக்க முடியுது. ஸோ அதையாச்சும் நான் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சில விஷயங்கள்லாம் இங்கே நடக்க போகுது. ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் வேறு ஒரு டாபிக் பேசுவோம், கொஞ்சம் ஷார்ட்டாக பேசிடுவோம் இந்த பாட்காஸ்ட்டில். அப்போ வேறு என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, வழக்கம் போல தான் உட்காந்த வரைக்கும் நான் பெருசாக யோசிக்கல. இன்றைக்கி நான் என்னென்ன மீம்ஸ் பார்த்தேன், எதெல்லாம் பற்றி பேசலான்ட்டுலாம் அப்பப்போ நம்ம ஏதாச்சும் பார்க்கும்போது இந்த பாட்காஸ்ட் சேனலில் பேசலான்லாம் யோசிப்பேன். ஆனால் அதை கடந்து போயிடுவேன், அதை விட்டுருவேன், அதை மறந்துடுவேன். எல்லா வேலையும் பார்ப்பேன் நான். வாழ்க்கையில் உருப்படாமல் இருக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் பார்க்குறதுல அண்ணன் கிங்கு. நான் மட்டும் இல்லை, நீங்களும் தான் ரிலேட் பண்ணிக்க முடியுமே. அதனால தானே பாட்காஸ்ட் சேனல் இங்கே வந்து எல்லாம் ரிலேட் பண்ணிக்கிறீங்க சொல்கிறேன். சரி, வேறு என்ன பேசலாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படின்ட்டு யோசிச்சா, கயிறு மிட்டாய் சேனல் பிரசாத் அவர் வந்து, சரி அது ஏன் இப்போ பேச வேண்டாம்லாம் இல்லை, அதையும் சொல்லலாம். அது நாங்கள் என்ன பேசணும் அப்படின்ட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லாமல் சில விஷயங்கள், ஏன்னா சில விஷயங்கள்லாம் எப்படியும் பர்சனலாக இருக்கும்ல, மேன் டு மேன், ஃப்ரெண்ட் டு ஃப்ரெண்ட் அப்படிலாம் இருக்கும். ஸோ அதை தாண்டி சில விஷயங்கள் ஜென்ரலாக நான் அப்சர்வ் பண்ணது, எடுத்துக்கிட்டது, அதெல்லாம் ஷேர் பண்ணலாம். அவரோட பெர்ஸ்பெக்டிவ், அவர் எப்படி ஒரு விஷயத்தை அணுகிறாரு, பார்க்குறாரு, அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல ஒருத்தங்க கிட்டே பேசும்போது. அதெல்லாம் சொல்லலாம்னு யோசித்தேன். பட் அது கொஞ்சம் பொறுமையாக சொல்லலாம். சரி, ஓகே, இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னா, என்ன பேசலாம், நான் இன்றைக்கி ஒரு 2-3 மீம் கடந்து வந்தேன். அதில் ஒன்று வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மேரேஜ் ஏஜ்னு வரும்போது பேரண்ட்ஸ் நிறைய பேர் டாக்ஸிக்காக மாறிடுறாங்க அப்படிங்கிற ஒரு வாக்கியம் ஒன்று பார்த்தேன். அதை பற்றி பேசலாமா அப்படின்னு யோசித்தேன். எனக்கு அதில் கொஞ்சம் வேறு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, வேறு டேக்அவே இருக்குது. சரி, அதை உங்ககிட்ட நார்மலாக டிஸ்கஸ் பண்ண மதன் சேனலு. சரி, அது கடந்து வரும்போது ஒரு ரீல்ஸ் ஒன்று வந்துச்சு. அதில் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தாங்க. அந்த ரீல்ஸை பார்த்தேன். அதுவுமே என்னை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணிருச்சு. ஏய், இவனெலாம் சீஃப் கெஸ்ட்டா அப்படிங்கிற ட்ரிகர் இல்லை. என்னடா நடக்குதுங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, என்னடா பண்ணுறீங்க, ஒரு 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 வெறுப்பு ஒரு மாதிரி இருக்கும்ல, ஒரு ஜோன் அவுட் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. நான் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வரும். அது வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அதாவது வயசு பாகுபாடு இல்லாமல். இப்போ நான் ஏன் தமிழில் சொல்கிறேன்னா, கயிறு மிட்டாய் பிரசாந்த் ப்ரோ தான் சொன்னார், ப்ரோ நீங்கள் பேசுகிற நிறைய விஷயங்கள் ஃப்ளோவில் பேசும்போது சில விஷயங்கள்லாம் இங்கிலீஷில் பேசுகிறீங்க, பட் ரிலேட் பண்ணிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் தமிழில் பேச ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அது கரெக்டு தான், பாயிண்ட்டு தான், வேல்டான பாயிண்ட்டு தான். அதனால் வாழ்க்கையில் வெறுப்பு வரக்கூடிய சில தருணங்களில் நம்ம எல்லாருமே அந்த வயசு வித்தியாசம், பாரபட்சம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம எல்லாருமே ஒரு ஜோனை ஒரு நாள் ஹிட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும், அந்த ஒரு மெச்சூரிட்டியோ இல்லை அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணி, நீங்கள் நிறைய லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணி, இல்லை நிறைய புத்தகங்கள் மூலமாக, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக, வாழ்க்கையில் நிறைய அடிகள் வாங்கி பக்குவப்பட்டு ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் வரும்போது, உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கோமாளித்தனமாகவும் சிரிப்பாகவும்
மனுஷங்க பண்ணக்கூடிய பகட்டுத்தன்மையாகவும் நீங்கள் உங்களை அதாவது சொசைட்டி விட்டு தள்ளி வச்சு தான் நீங்கள் உங்களை பார்ப்பீங்க. ஏன்னா அது ஒரு பீக்கு, அங்கே போயிடுவீங்க. அது எனக்கு சொல்ல முடியல, வார்த்தைகளால் சொல்லி விவரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது இல்லை. அவன் வாழ்க்கையில் அதை கோத்ரூ பண்ணும்போது தான் அவனால் அதை ரியலைஸ் பண்ண முடியும். ஆனால் எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் அப்படி ஒரு நாள் வரும், அப்படி ஒரு தருணங்கள் வரும். அதுதான் வாழ்க்கைங்கிறதே மேலங்கீழியும் போகிறது தான். அந்த இசிஜி மாதிரி தான், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் தான் அது வாழ்க்கை. இல்லாட்டி ஒரே மாதிரி ப்ளைனாக போச்சுன்னா வாழ்க்கை செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை வாழ்க்கையில் எந்த விதமான ருசியும் நம்மளுக்கு தெரியாது. கஷ்டம்னு ஒன்று தெரிஞ்சால் தான் சந்தோஷங்கிறது ஒன்று இருக்குங்கிறது நமக்கு தெரியும். சூரியன் ஒன்று இருந்தால் தான் நிழலோட அருமை தெரியும். நம்ம நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு தாகமாக இருக்குங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டால் தான் தண்ணீரோட அருமை உங்களுக்கு புரியும். அதனால் ஒரு விஷயம் இருந்தால் தான் இன்னொரு விஷயத்தோட அருமைங்கிறதே தெரியும். ரொம்ப ஃப்ளாட்டாக போச்சுன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டம் நடந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரு நல்லது நடந்தாலும் ஓகே சரி பை, கஷ்டமா சரி வாங்க பை, அதில் ஒன்றுமே இல்லை. உப்பு சப்பே இல்லாமல் இருந்துச்சுன்னா, சப்புன்னு இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காதுல்ல. வாழ்க்கைங்கிறது ஸ்பைஸ் ஜப்பான ஒரு விஷயந்தான், அப்படியே கடந்து போயிடணும். சரி, கம்மிங் பேக் டு மறுபடியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அது யாருன்னெலாம் நான் சொல்ல விரும்பலை, ஓரளவுக்கு தெரிஞ்ச இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் தான். அந்த பகட்டுத்தன்மையெல்லாம் பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குன்னா, இவனுக்குலாம் இது கிடைக்குதுங்கிற கஷ்டம் இல்லை. உண்மையாலுமே ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக மாறி அவங்க சம்பாதிக்கிறாங்க, நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்குது, அது மூலமாக அவங்களுக்கு 4 காசு சம்பாதிக்கிறாங்க, 4 இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, தனிப்பட்ட பர்சனாக அது அவங்களோட லைஃபு. அதை பிடிச்சி நோண்டி இவன் மட்டும் இவ்வளோ சம்பாதிக்கிறோம், இங்கே போகிறான், இதெல்லாம் நடக்குதா, எனக்கு அது தேவையில்லை. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் மறுபடியும் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், இல்லை மேனிப்புலேட் செய்யப்படுகிறார்கள், இல்லை அவங்களே ஒரு தவறான புரிதல் மூலமாக அவங்களோட லைஃப்பை அவங்களே கெடுத்துக்கிறாங்க இந்த மாதிரியான சில ஆக்ட்ஸ்னால. அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு புரியுது, அது தெரியுது, கண்கூட தெரியுது. என்னால் அதை மறைச்சிக்கிட்டு ஃபேக்காக இருக்க முடியல. ஏன்னா உள்ளது உள்ளபடி இருந்துட்டு போயிடுவோம். என்ன இப்போ என்னடா என்ன நீங்கள் சொல்லுங்களேன், என்ன லைஃப்னா என்ன சாதிச்சு, என்ன கிழிச்சு, என்னடா சாகாமல் இருக்க முடியுமாடா உன்னால்? எல்லோரும் சாக தான் போகிறோம் ஒரு நாள், இல்லையா? அப்போ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் தப்பு பண்ண தான் போகிறோம். இங்கே உலகமே எப்படி இயங்குதுன்னா, எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க, அந்த தவறுக்கு ஒரு அளவுகோல் வச்சுப்பாங்க. அந்த உங்களுக்கு நீங்கள் தவறுக்கு வச்சுருக்க அளவுகோலை தாண்டி ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா நம்ம அவனை ஜட்ஜ் பண்ணிவிட்டு, நம்ம பண்ணுற தப்புக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு நம்ம அதை மூடி மறைச்சிக்கிட்டு ஒரு பகட்டுத்தன்மையில் வாழ்கிறோம். எனக்கும் இது பொருந்தும், உங்களுக்கும் இது பொருந்தும், அவ்வளோதான், அம்புட்டு தான். அதுக்கு நீங்கள் அதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஆகச்சிறந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டு போயிடுறது. அவ்வளோ நான் இப்படி தான்டா லைஃப், இவ்வளோ தான்டா, இங்கே வர்றா. இப்போ எனக்கு இன்ஸ்டாகிராமில் எனக்கு 4 பேர்த்துக்கு தெரியுது. இப்போ நான் ஒரு 10 இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா, அதில் ஒரு 3 இடத்துல 4 இடத்துல நீங்கள் இங்கே எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு 4 பேர்த்துக்கு எனக்கு தெரியுதுன்னா, அதுக்குன்ட்டு அதெல்லாம் நான் இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் அப்படி தானே அப்படின்னு சொல்கிறத விட பெரிய முட்டாள்தனம் எது இல்லைங்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா இப்போ என்னை ஒருத்தன் அங்கீகரிக்கிறான்னா என் வேலையை அவன் அங்கீகரிக்கிறான். நான் ஏதோ பண்ணுற ஒர்க்கு அவனுக்கு ஏதோ ஒரு மீடியம் மூலமாக ரீச் ஆகிருக்கு, அவனுக்கு அது ஃபன்னாக இருந்திருக்கு, இல்லை இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கு, அந்த விஷயத்த அவன் அங்கீகரிக்கிறான். நான் ஒன்று சாதிச்சு கழட்டி இந்த தனிப்பட்ட கடவுள் ப்ரோ நீங்கள் அப்படின்னு இந்த கும்பிடுவானுங்கள்ல, அந்த மாதிரிலாம் இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் நடக்குது. அந்த ஜோன் தான் மக்களாகிய உங்களுக்கு வேண்டான்னு சொல்ல வரேன். அதுக்கு தாங்க இவ்வளோ புலம்பிக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ முக்கிக்கிட்டு இருக்கேன். நானே எண்ட் ஆஃப் தி டே இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் தான். ஆமாம் தான் டீசெண்டான ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில். இப்போ யூடியூப்பில் டீசெண்டான ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. என்னையும் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. இப்போது ரீசெண்டாக கோயம்புத்தூரில் சொல்லாமான்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை, கோயம்புத்தூரில் பிஎஸ்ஜி காலேஜில் ஒரு ஈவெண்ட்டுக்கு இப்போது 4 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னா, ஒன்று என்னோட மனசாட்சியே என்னை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். இங்கே பாருடா, நீ டீசெண்டாக ஏதோ பண்ணியிருக்க, ஜென்யூன்லி யூ ஹேவ் அச்சீவ்டு சம்திங். அது அகம்பாவமாக என் மைண்டுக்குள்ளே ஏறக்கூடாது. ஆனால் உண்மையாலுமே நீ என்னத்தையோ ஒன்று குட்டியாக ஏதோ ஒன்று செஞ்சுருக்க, சரி ஓகே, ஓரளவுக்கு ஏதோ நீ பண்ணுற. இந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்களா, வைஸ் வெர்ஸா தான். சீஃப் கெஸ்ட்டாக வரக்கூடிய எல்லா ஆட்களுமே, அதாவது முக்கால்வாசி ஆட்கள் காசு வாங்கிட்டு தான் வருவாங்க. அவங்களுக்கு காசுக்கு காசும் ஆச்சு, ஃபேமும் ஆச்சு, அந்த ரீச்சும் ஆச்சு. அதனால் அதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா அது தப்புன்னு சொல்ல முடியாது. இந்த ஸ்கூலில் இன்வைட் பண்ணுறாங்கல்ல, யாரை இன்வைட் பண்ணோன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் தப்புன்ற மாதிரி தோணுது. ஏன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை சொல்கிற தண்ணீர் பழமே
தர்பீஸே நீங்கள் எத்தனை ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போகிறாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர் மேலே கோபம், வெறுப்பு, வன்மம் எதுவுமே கிடையாது. ஆனால் அவரை வச்சு அவரை சுற்றி ஒன்று நடக்குதுல்ல, அது மேலே எனக்கு ஒரு வெறுப்பு இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக பக்கட்டுத்தன்மையாக இருக்குது. அவரை சுற்றி நடக்கிற எல்லாமே ஃபேக்காக இருக்குது. ஒரு மனுஷனுக்கு லைஃப்பில் உண்மையான சில விஷயங்கள் அவன் இந்த வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சு போகிற அளவுக்கு அவனுக்கு வேணும். அவன் அதை சேர்த்திக்கணும். அவன் தான் அதுக்கு முயற்சி பண்ணி சேர்த்திக்கணும். இப்போ எங்கள் அப்பாவை எனக்கு எல்லாமே அவர் அங்கே தான் ஞாபகம், அவர் வச்சு தான் எக்ஸாம்பிளே வருது. ஏன்னா அவர்கிட்ட இருந்து வந்தது தான் நானே, அவரோட குட்டி வருஷம் தானே நானே. அப்போது அவர் கிட்ட சொத்து சுகம்லாம் இருக்கான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். ஆனால் உண்மையாக 4 பேர் நீ தப்பு பண்ணுறனா தப்பு பண்ணுற மணின்னு சொல்கிறக்கு அவரை சுற்றி 4 பேர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் 40 பேர் இருக்காங்க. அவர் சம்பாரித்து வச்சுருக்காரு. அவர் லிட்டரலாக அவருக்கு வேணுங்கிறார். நான் தப்பு பண்ணால் தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறவன் தான் என் வாழ்க்கையில் வேணும். எல்லாத்துக்கும் கை தட்டிக்கிட்டு ஜாலரை அடிச்சுக்கிட்டு அதெல்லாம் வேண்டாண்டா. ஏன்னா அதுதானே யதார்த்தம், அதுதானே வாழ்க்கை. என்னடா பகட்டுத்தன்மை இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூப்பிட்றவங்க. சரி, அவங்க என்ன பண்ணிட்டாங்க? செஸ் இப்போ இந்த கூஃபி ஜென்னு ஒருத்தர் செஸ் விளாண்டு சுற்றிக்கிட்டு இருக்காரா, அவர் மூலமாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நடக்குது இல்லை, அது வரவேற்கத்தக்கது. நீங்கள் செஸ் விளையாடுறனால உங்களோட பிரெயின் செல்ஸ் தான் ஜாஸ்தி ஆக்டிவேட் ஆக போகுது, உங்களோட காக்னிட்டிவ் திங்கிங் ஜாஸ்தியாக போகுது. உங்களோட எதில் நம்ம ஜாஸ்தியாக நம்ம மைண்டை கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ, நம்மளோட நேரத்தை செலவழிக்கிறோமோ, அதை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். நமக்கு தெரியாமே அது மல்டிப்ளை ஆகும். அப்போ செஸ்ஸை ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு, நிறைய பேர் அவர் மூலமாக நிறைய குட்டி கொஞ்சம் செஸ்ஸு கற்றுக்குறாங்க, இல்லை அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ் கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸாக நான் பார்க்குறேன். இப்போ அந்த கூஃபி ஜென்னை நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியாக யூஸ் பண்ணுறீங்களா, ஒரு இடத்துக்கு கூப்பிட்றீங்களா, ஒரு ஸ்கூலுக்கு கூப்பிட்றீங்களா, ஒரு காலேஜுக்கு கூப்பிட்றீங்களா, எனக்கு இப்போது நிறைய பேர் ஒரு ஆங்கிளில் யோசிக்கலாம். இப்போ என்னைய மாதிரியே இருக்கக்கூடிய கான்டென்ட் கிரியேட்டர் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இவனுக்கு அந்தளவுக்கு ரீச் இல்லை, இவனை யாரையும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல ஓரமாக இவனுக்கு எரிதாட்டுருக்குது, அதனால தான் இவன் வந்து புலம்புறான்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இப்போ கூஃபி ஜென்னை நானே செல்ஃப் அனலைஸ்லாம் பண்ணுவேன். நம்மளுக்கு ஒரு வேளை பொறாமல் இருக்கோ, அதனால தான் நம்மளால் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியலையோ, இல்லை இந்த பகட்டுத்தன்மையில் இதிலேருந்து விலகி நிற்கணும்னு நினைக்கிறோமா, உண்மையான ரீசன் எது அப்படின்ட்டு கொஞ்சம் செல்ஃப் அனலைஸ் பண்ணலான்லாம் யோசிச்சு பார்ப்பேன். அப்படி யோசிக்கும் போது எனக்கு இந்த பாயிண்ட் வந்துச்சு. இப்போ நீங்கள் ஒரு கூஃபி ஜென்னையோ இல்லை ஒரு சித்து விளாக்ஸையோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆட்களை உண்மையாலுமே கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் எந்த விதமான வேணும்னே நெகட்டிவான விஷயங்கள் பண்ணி அந்த ஃபேக் பப்ளிசிட்டியோ இல்லை ஃபேக்கான விஷயங்கள் மக்கள்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாலுமே ஒயரிங் ஒர்க் பண்ணுறானுங்க, கேட்குதான் தெரில நான் பேசுகிறது, நெகட்டிவான விஷயங்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சே சில பேர் வேணும்னே பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் இருக்காங்க, அதெல்லாம் பேர்லாம் வேண்டாம், வேணும்னே பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை தாண்டி எனக்கு நிறைய பேர் தெரியும். இப்போ இந்த ட்ரால் வீடியோஸ் நான் பண்ணுறனால எனக்கு ட்ரால் பண்ணுற நிறைய பேர் தெரியும். சச் அ ஜென்யூனான பீப்புள். ஷஃபி ஜோனாக இருக்கட்டும், இந்த எம்டி ஹேண்டாக இருக்கட்டும், இப்போ இந்த ட்ரால் பண்ணக்கூடிய ஒரு 4-5 சேனலில் இல்லை ஒரு 8-10 சேனலில் தெரியக்கூடிய பேர், வெளியே தெரியக்கூடிய பேர்னா, அதுவும் எனக்கு தெரிஞ்சவங்க வெளியே தெரியக்கூடிய பேர்னா இவங்கெல்லாம் இருக்காங்க. எனக்குமே ரொம்பலாம் அவங்க க்ளோஸ்லாம் இல்லை, எனக்கு தெரியும், பேசுவாங்க டீசெண்டாக, அந்த மாதிரி தான், ஓகேவா. ஆனால் அவங்களாம் ரொம்ப ஜென்யூனான ஆட்கள். இப்போ அவங்கள சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றது கூட எனக்கு அது பிரச்சனை இல்லை. அப்படி அந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்க்கும்போது அப்போ என்னோட ஈகோனாலலாம் நான் அந்த ஒரு விஷயத்தை நான் வெறுக்கல. அந்த கல்ச்சரை, அந்த சீஃப் கெஸ்ட்டாக தற்கூரிகளை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ற கல்ச்சரை, உண்மையாலுமே அவங்க தற்கூரிகள், அதை சுற்றி நிறைய பகட்டுத்தன்மை நடக்குது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்லீட் ஆகிறாங்க. அப்படிங்கும்போது தான் அது ஒரு அன்டினைடு ஃபேக்ட் தான், அது மறுக்க முடியாத ஒரு உண்மை தான். அது நம்ம வேணால் அதை பேசாமல் இருக்கலாம், இல்லை அவங்க ஃபேமுக்காக கூப்பிட்றாங்கன்னு அது அலட்சியமாக பார்க்கலாம். நம்ம அலட்சியமாக பார்க்குற நிறையா விஷயங்கள் நாளைக்கு நமக்கே ஆப்பாக மாறும். ஏன்னா நான் ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன், அதில் ஒரு ப்ரோ வந்து ரீல்ஸாகவே அதை கம்யூனிகேட் பண்ணியிருந்தார். பக்கத்து ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸை ஒரு ஸ்கூலில் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க, ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸில் சாதித்தவங்களை கூப்பிட்றாங்க, ஒரு அரசியலை சாதித்த ஒரு யங்ஸ்டரை கூப்பிட்றாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்? இவர் இவ்வளோலாம் பண்ணியிருக்காரா, இப்படிலாம் பண்ண முடியுமா ஒரு மனுஷனால், அப்போ நம்மளும் இதெல்லாம் பண்ணலாம்டா. ஏன்னா என்னைய இப்போ நான் வந்து ஒரு ஸ்கூலில் படித்தேன், அந்த ஸ்கூல் ஒரு 5-6 ஸ்கூல் மாறினேன். ஆனால் அந்த 5-6 ஸ்கூல்லையுமே அப்போ சீஃப் கெஸ்ட்டெல்லாம் வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள். இப்போ என்னோடய ஸ்கூலுக்கு சகாயம் ஐபிஎஸ்ஸாக அவர் அந்த டைம்லலாம் வந்து சீஃப் கெஸ்ட்டாக நான் வரவே மாட்டேன்னா சொன்னால், சகாயம் சார் இல்லை சாரி சைலேந்திர பாபு ஐபிஎஸ் சார், அவரா இந்த அந்த மீமில் கூட வருவார், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்லாம், என்ன வேணால் சாப்பிட்லாம், அவர் வந்திருக்காரு. அப்போல்லாம் எனக்கு உண்மையிலுமே நான் அவர் பார்த்து போலீஸ்னு இப்படி தான் இருப்பாங்களோ, அப்போ இப்படி பேசுகிறாரு, இன்ஸ்பைரிங்காக இருக்கே. அப்போ ஒரு குட்டி குஞ்சானா அது இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அந்த ஏஜுக்கான மெச்சூரிட்டிக்கு அப்படி தான் இருக்கணும். நான் அப்படி தான் இருந்தேன். நான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஓவர் மெச்சூர்டாக அந்த ஏஜுக்கான யதார்த்தமான உண்மையை இழந்துட்டு இன்றைக்கி அப்படியே குழந்தைங்கள்லாம் வச்சு பேரண்ட்ஸ்லாம் ஃப்ளக்ஸ் பண்ணுறாங்க. என் பொண்ணெல்லாம் 4 வயசு தாங்க ஆகுது, பாடுறாங்க,
4 வயசில் முதல்ல குழந்தையாக இருக்கட்டும்டா, அப்புறம் முதல்ல அவள் பாடட்டும், நீங்கள் ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம், அவன் மேலே நீங்கள் உங்களோட ஆசைகள், கான்டென்ட்டு, நீங்கள் பெருமை பேசுறதுக்கான மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் திணிச்சுக்கலாம். அதுக்காக திணிக்காதீங்க, ஸ்பாயில் பண்ணாதீங்க. ஒரு குழந்தையாக இருக்கட்டும். இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அப்கிரேட் ஆகணும் தான், கோப்பப் பண்ணணும் தான், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அந்த ஃபாஸ்ட் இருக்கணும் தான், அப்படி தான் வளர்ச்சியும் இருக்கும். பட் அதான் ஒரு மெல்லிசான கோடு தான் அது. அந்த கோப்பப் மெக்கானிசம்காக நம்ம வந்து கான்டென்ட்டையோ நம்ம நாலேஜையோ அந்த குழந்தைங்க கிட்ட திணிச்சு அதை பண்ணி இதை பண்ணிட்டு குழந்தைங்களாவே இன்றைக்கி இருக்கிறது இல்லை. எல்லாம் இன்றைக்கெலாம் வெளியெல்லாம் போய் ஒரு குழந்தைகிட்டலாம் பேசினா இங்கிலீஷில் புழுத்துறானுங்க, எல்லாம் எரிச்சலாக வருது. அவனுங்களாம் தூக்கி போட்டு சாத்து ராய் வன்ம கக்குது எனக்குலாம். வெளியே உள்ளுக்குள்ளே கோவத்தை வச்சுக்கிட்டு சரி உனக்கு தெரிஞ்சதை போடாங்கிட்டு இப்படின்னு போயிட வேண்டியது. என்ன பண்ணுறது? யோ அங்கிள் யோ அப்படிங்கிறானுங்க. டேய், எனக்கு என் வயசில் இருக்கவனுங்களே என்னை யோ யான்ட்டு பிடிக்காதடா. வயசுக்கு தகுந்த சவகாசத்தோட ரன் நான்லாம் அப்படி தாங்க. அப்படி இருந்துட்டு போயிடணும். அதை விட்டு கருமும் என்னோ பண்ணுறானுங்க. ஆனால் ஓவராலாக நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, எங்கெங்கேயோ போயிட்டேன். சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், மக்களாக நீங்களும் சரி நானும் சரி ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். அவன் மனுஷன்தான். நான் இன்றைக்கி நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்துட்டேன். இது ஒரு வைஸ் வர்ஸா தான். மக்கள் மேலேயும் ஒரு தவறு இருக்குது, இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மேலேயும் ஒரு தவறு இருக்குது. இந்த பக்கம் மக்கள் ஹைப் பண்ணுறதுனால அவனை ஒரு காட்லி ஃபிகராக பார்க்க ஆரம்பிக்கிறான். நான் எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா? அந்த பக்கட்டுத்தன்மை தெரிஞ்சோ தெரியாமலோ அவனுக்கு திணிக்கப்படுது. அது மக்கள்கிட்டேருந்து வருது. அது மக்களாக நம்மளும் மாற்றிக்கணும். என்னையும் சேர்த்து சொல்கிறேன், ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக அவங்களுக்கு என்ன இருக்கணும், இன்றைக்கி வரக்கூடிய அந்த ஒரு ஃபேம் வரக்கூடிய ஸ்டேஜில் இருந்தாங்க அப்படின்னா, உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் தான் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சுக்கணும். நீங்கள் தான் வந்து பறக்கக்கூடாது, நம்ம கிரவுண்டடாக இருக்கணும். அதுதானுங்க ரியாலிட்டி. அதுதானுங்க. என்னங்க இப்போது நான் 4 கண்டென்ட் பண்ணுறேன், காசுக்காக தான் காசுக்காக தான் நான் பண்ணுறேன். எண்ட் ஆஃப் த டே ஒரு 9 to 5 ஜாபு போகிறான், அவனும் காசுக்காக தானே பண்ணுறான். என் குடும்பத்துக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நான் குட்டிக்காரன் நடிக்கிறேன், அவன் குடும்பத்துக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அவன் குட்டிக்காரன் நடிக்கிறான். நான் பண்ணுற வேலை மூலமாக, ஒரு தொழில் மூலமாக நான் 4 பேர்த்துக்கு தெரியறேன். அவன் பண்ணுற தொழிலில் ஒரு 4 பேர்த்துக்கு தெரியலை. இது மட்டும்தான் வித்தியாசமே தவிர்த்து ஒன்றுமே இல்லை, வேறு ஒன்றுமே கிடையாது. வித்தியாசமாக மண்ணாங்கட்டிலாம் ஒன்றுமே இல்லை. அதனால் உள்ளதை உள்ளபடி இருந்துட்டு போயிடலாம். இப்போ என்னையும் தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க, நீ போகணும், அதுக்கான ரீச் உனக்கும் இருக்கும், நீயும் அது வைஸ் வர்ஸாக தான். நான் கொஞ்சம் கார்பரேட்டிவாகவும் கேல்குலேட்டிவும் யோசிக்கணும், பொழைக்க தெரியணும். நான் இல்லைன்னா சொல்லலாம், ஆனால் அதுக்கான வேலையை நான் பார்க்கணுங்க. என் மனசாட்சிக்கே தெரியணும்ல. இங்கே பார் மிதுன், நீயா ஒரு இடத்துக்கு போனேன்னா யூ ஹாவ் டு நாட் ஸ்பீக் அபவுட் யோர்ஸ். நான் மறுபடியும் இங்கிலீஷில் சாரி சார். நம்மளை பற்றி பேசக்கூடாது. எப்பயுமே நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். இப்போது ஒரு கல்யாணத்துக்கே போகிறேன்னு வைங்களேன், நான் வந்து சில விஷயங்கள்லாம் அப்சர்வ் கொஞ்சம் அதெல்லாம் பண்ணுவேன். ஓகேவா? நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். நிறைய புது பணக்காரர்கள் கல்யாணத்தில் என்னோடய சொந்தங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்க்கிள் எல்லாம் கூட அப்படியே உட்காருவானுங்க, உட்காந்து மில்க் பண்ண ஆரம்பிப்பானுங்க. இது வாங்கியிருக்கேன், அதுதான் அது வாங்கலான்னு போனதுக்கப்புறம் இது வாங்கிட்டேன், என்ன பண்ணுறது, கேட்டேனா உனைய நீ வாங்காமல் போ, என்னை எப்படி நீ நடத்துறதை பொறுத்தா நான் உனக்கு மரியாதை கொடுக்க போகிறேன். நீ வெறும் பணக்காரங்கிற ஒரு குவாலிட்டியை வச்சுக்கிட்டு இந்த மற்றவங்க மாதிரி ஜாலர் அடிக்கணும் நீ என்னையை எதிர்பார்த்தனா என்கிட்ட அது நடக்காது. எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. ஈக்குவாலிட்டி தான். பணக்காரனாக இருந்துட்டு போ, நீ யாராவது இருந்துட்டு போ. ரெஸ்பெக்ட் ஏர்ன்ஸ் ரெஸ்பெக்ட். அந்த டேக் எடுத்துடணுங்கிறேன். இன்ஸ்டாகிராமாக இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், நீங்கள் வியந்து பார்த்த ஒரு ஆளாகவே இருக்கட்டும், உங்கள் பக்கத்துலேயே நின்னாலும் நீ ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரா பக்கத்தில் நிற்கிறியா கிளம்புன்ட்டேன். அப்படி இருக்கணுங்க. நம்ம என்ன எந்த விதத்துலைங்க நம்ம குறைஞ்சி போயிட்டோம்? அவன் 4 பேருக்கு தெரியுனாலும் அவன் என்ன பெரிய, அவனுங்களும் அப்படி தான் பிஹேவ் பண்ணுறாங்க. நிறைய பேர் சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்லலை, எனக்கு தெரிஞ்ச நிறைய ஜென்யூனான இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்கானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே அப்படி தான். அவனுங்களாம் அட்மோஸ்ட் ஜென்யூன் இன்ஃப்ளூயன்சர்ஸ். நானாச்சு கொஞ்சம் லூஸு, அவனுங்களாம் ரொம்ப ஜென்யூனு. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவனுங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கிடைக்காத அங்கீகாரம் இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா இவங்க காட்டக்கூடிய அந்த பகட்டுத்தன்மை தான். மக்களுக்குமே எண்ட் ஆஃப் த டே அந்த பகட்டுத்தன்மை தான் பிடிக்குதா, இல்லை அதில் தான் மயங்கி விழுந்துடுறானுங்களா, இல்லை மேனிப்புலேட் ஆகிறாங்களான்னு தெரில. அதில் போய் அவங்களும் விழுந்து தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. அவங்க போய் அந்த பகட்டுத்தன்மையில் விழுகிறால இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸும் அவனுக்கு அப்படியே காட்லி ஃபிகருக்கு போகிறாங்க. நிறைய ஆஸ்ட்ராலஜர்ஸ் இந்த காட்லி ஃபிகருக்கு போகிற மாதிரி. இந்த ஆஸ்ட்ராலஜர்ஸ் பற்றியும் ஆஸ்ட்ராலஜி பற்றியும் அது ஒரு மனுஷனோட லைஃப்பில் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாங்கிறத பற்றி எனக்கு ஒரு மணி நேரம் பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு அவ்வளோ இருக்குது. நம்ம அந்த ஆஸ்ட்ராலஜி பற்றி தெளிவாக ஒரு பாட்காஸ்ட்டில் பேசலாம், சரியா? நான் பேசலான்னு சொன்னாலே 1 மாதத்துக்கு ஒரு வீடியோ தான் போடுறேன். இது எனக்கு எப்பயாச்சும் ஞாபகப்படுத்துங்க. ஆனால் அந்த ஆஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு பெரிய டாப்பிக்கு, நம்ம நிறையா பேசலாம். அதில் எத்தனை ஆஸ்ட்ராலஜர்ஸ் உங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்கிறது நான் பேசுகிறதுலே உங்களுக்கு புரிய வரும். நான் ஆஸ்ட்ராலஜி தப்பும் சொல்லலை, அது நம்மளோட லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விதம் கரெக்டும் இல்லை.
இது 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 ஒன்லைனாக சொல்ல போனால் இதுதான். ஆனால் இதை பற்றி பேசுறதுக்கு நிறையா இருக்குது, நம்ம ஒரு நாள் பேசலாம் தெளிவாக. ஆனால் இப்போ இதுதாங்க மேட்ரு. நீங்கள் ஏதாச்சும் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பார்க்குறீங்க, வியக்கிறீங்க, உங்களுக்கு அவங்க மேலே ஒரு நல்ல கான்டென்ட் பண்ணுறாங்களே அப்படின்னா அந்த ரெஸ்பெக்ட் இருக்கட்டும், அது ஓகே, அந்த அன்பு இருக்கட்டும், அது ஓகே. பட் தேர் இஸ் நத்திங் டு ஃபேண்டசைஸ். அவனுங்களும் மனுஷங்க தான், அவங்களாம் நார்மல் பீப்புள் கிடையாது. மண்ணாங்கட்டி நார்மல், எல்லாம் இங்கே மனுஷன்தான். சும்மா அவங்களாம் நான் என்ன. ஆனால் இந்த உலகம் அப்படி தாங்க இயங்குது. எனக்கு புலம்ப தான் வருது, வேறு என்ன பண்ணுறது. எண்ட் ஆஃப் த டே ஒரு ஃபிலாசபி இருக்குது. நம்ம இப்போ என்ன தான் இவ்வளோ கிளாரிட்டியாக பேசினாலும் தெளிவாக பேசினாலும் இந்த பகட்டுத்தன்மையோடு இந்த ஃபேக்காக சுற்றிக்கிட்டு இருக்கானுங்களா சில பேர். இந்த இன்னொன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த டைமில் நான் பேசலை, அந்த டைமில் பாட்காஸ்ட் சேனல் இருந்துச்சான்னு கூட தெரில. ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கான்டென்ட் அப்படின்னு போடக்கூடிய ஒரு ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சர், அந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்டென்ட்லேயுமே ரொம்ப தெளிவாக செக்ஷுவலைஸ்டாக போடக்கூடிய ஒரு ஃபீமேல் கான்டென்ட் க்ரியேட்டர் தான் அவங்க. அதை மறைக்கலாம் முடியாது. ஆனால் அந்த கான்டென்ட் க்ரியேட்டரை ஸ்கூலில் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றீங்க. அந்த அம்மாவும் கொஞ்சம் கூட உறுத்தாமல் போகுது, மனசாட்சிங்கிறது இல்லாமல். சரி, நான் இதுதான் பண்ணுறேன், ஆனால் அந்த ஸ்கூலுக்குலாம் அது ஒரு மாதிரி வேண்டாம், குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு டேக் எடுத்திருந்தாங்கன்னா கூட எனக்கு அவங்க மேலே ஹியூஜ் ரெஸ்பெக்ட் வந்திருக்கும். ஏன்னா அவங்க இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணுறாங்க, எது மூலமாக ஏர்ன் பண்ணுறாங்கிறதுலாம் எனக்கு தேவையில்லை. ஆனால் அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சு ஒரு ஸ்கூலுக்கு போய் ஒரு தேவையில்லாத அட்டென்ஷனும் பகட்டுத்தன்மையும் தேடிக்கிற அளவுக்கு யூ ஹேவ் த அடாசிட்டி டூ தட். அதாவது எனக்கு நான் அப்படி என்னடா சொசைட்டி, நான் எப்படி அந்த ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஒரு திமிரு வருது இல்லை உள்ளுக்குள்ளே. அந்த திமிரு வரக்கு காரணமாக இருக்கிறதும் அவங்கள ஆதரிக்கிற மக்கள் தான். அவங்க அந்த மாதிரி ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டு வந்தாலும் அவங்கள தூக்கி போட்டு அடிக்கிறது அந்த மாதிரி மக்கள் தான். அது வைஸ் வர்ஸா தாங்க. இவனுங்களும் திருந்தணும், அவனுங்களும் கொஞ்சம் யோசிக்கிறத மாற்றிக்கணும். எல்லாமே நமக்கு என்ன வேணும், நம்ம யாருக்கும் சலிச்சவங்க கிடையாதுன்ட்டு போயிடணும். இப்போ ஒரு கூஃபி ஜென் ஒரு செஸ்ஸில் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு, நல்ல இன்ஃப்ளூயன்சர். அவர் பகட்டுத்தன்மை காமிச்சு நான் பார்த்ததே கிடையாது அவரோட கான்டென்ட்டில். அவரை கூப்பிட்றாங்களா ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக, அது மூலமாக பசங்க என்ன பேசிப்பாங்க. இப்போ நானே ஸ்கூலில் உட்காந்துருக்கேன், இந்த செஸ் விளாட்ற ஒருத்தர் வராரு, நான் ஸ்கூலுக்கு போனால் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன பேசுவேன், இல்லை ஃப்ரெண்டு என்கிட்ட என்ன பேசுவான், என்னடா செஸ் விளாண்டில் ஒரு மனுஷன் ஃபேமஸ் ஆகலாமாடா, செஸ்ஸுனா என்னடா, இவனுக்கு செஸ் விளாட தெரியுமா, நம்ம கிளாஸில் இருக்கானா, அவனுக்கு அதான் இப்போ செஸ்ஸுன்னு ஒரு கேம், சூப்பர் கேமாடா அது, அப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமாடா, எனக்கு சொல்லி தெரியாடா. இது இன்ஃப்ளூயன்ஸா? இல்லை மறுபடி அதே பசங்க விவரம் தெரிஞ்சும் தெரியாத அந்த ஒரு வயசில் இருக்கக்கூடியது தான் அந்த பள்ளி பருவம். நம்ம அந்த பள்ளி பருவத்தில் எந்த விஷயங்கள்னால நம்ம திணிக்கப்படுறோமோ அதுவாக தான் நம்ம ரெஸ்ட் ஆஃப் த லைஃபுக்கு மாறுவோம். நம்ம கேரக்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்சிட்டிவான ஒரு பருவம் இந்த பள்ளி பருவங்கிறது. அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மதியில் இந்த தர்பீஸையும் இன்ஸ்டாகிராமில் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் போடுறவங்களையும் சீஃப் கெஸ்ட்டாகவும் பிக் பாஸில் கான்டென்ட்டாகவும் வச்சு யூஸ் பண்ணிக்கிறது, அது ஒரு சொசைட்டியலாகவே கொஞ்சம் கன்சர்னிங்கான விஷயந்தான். அதை நம்ம உதாசனப்படுத்திட்டு போகிறோம். நாளைக்கு தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஜோன் வரும்போது என்னடா அந்த கூட்டமே தற்கூரி கூட்டமாக இருக்குது அப்படின்ட்டு இந்த மேல்நாட்டவர்கள்லாம் ஓவராலாக நம்மளை பார்த்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு கல்ச்சரலாகவே சொசைட்டியாகவே நம்ம மாறிட்டுருக்கோங்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க, நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுறோம் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. நம்ம நல்ல வேஷம்லாம் போட்டுக்க வேண்டாம். ஒரு நார்த் இந்தியனை பார்த்தா நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுறோம்ல, என்ன பண்ணுவானுங்க, மிஞ்சி போனால் அவங்க அப்படியே துப்புவாங்க, அவனுக்கு அவ்வளோதான் சிவிக் சென்ஸு, இப்படிலாம் நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறோம்ல. அந்த கூட்டத்துக்கும் இப்போ நம்ம ஒரு கூட்டமாக மாறிட்டு இருக்கிறதுக்கும் வித்தியாசமே இல்லைங்கிறது தான் என்னோடய வருத்தமே. என்னமோ பண்ணிட்டு போங்க. ஒரு சொசைட்டின்னு வந்துச்சுன்னா, ஒரு கல்ச்சரல்னு இருந்துச்சுன்னா எல்லா விதமான விஷயங்களும் அதில் இருக்கணும் தான். அது எல்லா விஷயமான இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு மெச்சூரிட்டி இருக்கணும் தான். ஆனால் எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எது நம்மளை ட்ரைவ் பண்ணுது, எது மக்களை ட்ரைவ் பண்ணுது, மக்களும் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, மீடியாவும் எதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் யோசிக்கும் போது கன்சர்னிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது சென்சிட்டிவான விஷயம் தான். அது பேசாமலாம் இருக்க முடியாது. பேசணுண்டா, யோசிக்கணுண்டா, சுய அறிவை வச்சு கொஞ்சமாச்சும் யோசிங்கடா. நீங்கள் ஒருத்தர் காலேஜுக்கு வராரு, சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காரு, வாழைப்பழத்தை தர்பீஸை கையில் வச்சுக்கிட்டு இப்படின்னு பண்ணி ஃபேமஸ் ஆனார். அவர் வந்தோடனே நானே காலேஜ் படிச்சிருந்தாலும் எனக்கும் அவ்வளோதான் இருக்கும், ஏன்னா நானும் அவ்வளோதான் யோசிப்பேன். நானும் அவர் பார்த்தேன்னா என் தலையை வந்துட்டான்டா அப்படின்லாம் கத்திருப்பேன். நான்லாம் கொஞ்சம் லூஸு தான் நான். ஆனால் அதுக்கப்புறம் சொந்த அறிவுன்னு ஒன்று இருக்குதுல்ல, அதை வச்சு யோசிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், சரி இது வேண்டாம், இது செட் ஆகுதுன்னா விலகிற அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் இருக்கணும். எல்லா கூட்டமும் போய் ஒரே இடத்துல விழுகுது அப்படிங்கிறக்கவசரம் நம்ம தனியாக நின்னோம்னா, நம்மளை ஏதாச்சும் கமெண்ட் பண்ணி பயந்துக்கிட்டுலாம் இருந்தோம்னா, நம்மளும் ஆட்டு மந்தையில் சுற்றுற ஆடு மாதிரி தற்கொலையாகவே சுற்றிட்டு இருக்க வேண்டியது தான். சுயமாக யோசிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம். இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படியே காட்லி ஃபிகராக வச்சு அதெல்லாம் பார்க்குறதெல்லாம் தவிர்ப்போம். நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எல்லாம் மனுஷன்தான்.
அம்புட்டு தான். டாடா பை பை சொல்லி கிளம்பி நாங்கள் மீட் மிஸ் பண்ணி நீண்ட நாள் கழிச்சு பாட்காஸ்ட் பேச சொன்னால் புலம்பி தள்ளிட்டேன். புரியுது எனக்கு என்ன பண்ணுறதுங்க, உள்ள அவ்வளோ ஆதங்க இருக்குது. இன்னும் நிறையா டாபிக்ஸ் இருக்குது. ஆஸ்ட்ராலஜி பற்றிலாம் பேசுவோம் ஒரு நாள். நானே இந்த கயிறு முட்டாய் ப்ரோ பேசுனதெல்லாம் ஒரு நாள் பேசுகிறோம். அப்புறம் நிறைய பேர்த்து இன்வால்வ் பண்ணி பாட்காஸ்ட் பேசலாம், நிறைய பேசலாம். இனிமேல் பாட்காஸ்ட் சேனலில் கொஞ்சமாச்சு வீடியோஸ் ரெகுலராக சொல்ல முடியலைங்க. ஏன்னா எனக்கே அன்சர்டனிட்டி அட் இட் ஸ்பீக்காக இருக்குது என் லைஃபு. அதனால் எதுவுமே இதுதான் அதுதான்ட்டு சொல்ல முடியல. நீண்ட நாட்களாக பாட்காஸ்ட்டே பேச முடியல. கேமரா ஆன் பண்ணி உட்காந்தாலே சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. எல்லாருமே பர்சனலாக எல்லாம் கோத்ரூ பண்ணுறது தானே. ஆனால் சொல்கிறேன் சரி ஓகே, பேசி பசிக்குதானங்க. நான் கிளம்புறேன். இந்த பாட்காஸ்ட் ஏதோ பேசினேன், புலம்பிட்டேன். உங்கள் கருத்து என்னங்கிறத கீழே சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். பாட்காஸ்ட் சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வேணுமா, இல்லை உண்மையாலுமே இந்த பாட்காஸ்ட் சேனல் நிஜமாலுமே நல்லா இருக்குதா, இல்லை சும்மா நீ பேத்தி விட்டு ஃபன் பண்ணுறீங்களாங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாடா பாய். டாடா பாய்.